Yes, good morning. Welcome to day 3 of Sales 10X. Okay, so KYC and KDMனா என்னன்னு டிஃபரன்ஸ் பார்க்கலாம். KDM வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துடலாம். முதல் விஷயம் நோ யுவர் கஸ்டமர் இல்லையா? KYC அப்படின்னா நோ யுவர் கஸ்டமர். நம்ம கஸ்டமரை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசினஸ்ல கஸ்டமர் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம பிசினஸ்ல யார் முக்கியம்னு கேட்டா எல்லாரும் கஸ்டமர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது எந்த இடத்துல வந்து அது முக்கியம்னா இந்த இடத்துல தான் கஸ்டமரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் முக்கியமே தவிர நம்ம நேத்து பார்த்த மாதிரி கஸ்டமர் இஸ் நாட் பாஸ் கிங்கு அண்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படிலாம் கிடையாது. கஸ்டமரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கான விஷயங்கள் தான். அதைத்தான் வந்து பிசினஸ்ல கஸ்டமர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சி நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு வரும்போது உங்க கஸ்டமரை பத்தி அட்லீஸ்ட் ஒரு 13 விஷயமாவது நீங்க தெரிஞ்சிருக்கணும். அவங்க வாட்ஸ்அப் நம்பரு, அட்ரஸ், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், வெட்டிங் டேட்டு, அப்புறம் வந்து பர்த்டே, பர்த்டேலேயே வந்து அவங்க ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, சில்ட்ரன் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட பர்த்டேஸ் தெரிஞ்சுக்கணும். சோஷியல் மீடியா ப்ரொஃபைலு, பேன் கார்டு, நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா மட்டும் பேன் கார்டு டீட்டெயிலோ இல்லை ஆதார் கார்டு டீட்டெயிலோ வாங்கிக்கலாம். அண்ட் வந்து ஜிஎஸ்டி பேர் வந்து ஆப்வியஸ்லி தெரிஞ்சுக்கணும். ஸ்பௌஸோட பேர், சில்ட்ரனோட பேர் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். தென் வந்து ப்ரொஃபஷன், ஆக்குபேஷன் என்ன, ஹாபி என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஃபில் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுக்கு ஒரு ஆள்கிட்ட நீங்க பார்க்கும்போது சிம்பிளா தெரியும். ஆனா இது ஒரு 100 பேர்கிட்ட நீங்க வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வர்ற 100 கஸ்டமர்கிட்ட நீங்க வாங்கிட்டீங்கன்னா தென் யூ கேன் ஃபைண்ட் யார் எக்ஸாக்டா அந்த 100 பேர்ல மேக்சிமம் யார் நமக்கு கஸ்டமர், எந்த மாதிரி கஸ்டமர் அதிகம் வராங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். எந்த வேலையில இருக்கவங்க அதிகமா வராங்க. ஓகே, லைக் அவங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் என்ன. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், யார் நம்மக்கிட்ட அதிகமாக வராங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிராண்டோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த நோ யுவர் கஸ்டமர், கேஒய்சி அப்படின்றது, ரைட்? ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுல என்ன ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஹூ ஆர் தே ஃபர்ஸ்ட் திங். அவங்க யாரு அப்படின்றது. வாட் டு தே நீட், அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, அவங்க யார் அப்படின்றத அந்த 13 விஷயம் நம்ம பார்த்தோம். தென் வாட் டு தே நீட், அவங்களோட தேவை ஆக்சுவலி என்ன, வாட் ஆர் தயர் ப்ராப்ளம், என்ன நம்ம ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ணாததுனால என்னென்ன ப்ராப்ளம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென் வாட் சொல்யூஷன் வில் ஹெல்ப் தம், இப்படிப்பட்ட ஆளுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுத்தா சரியாகும் அப்படின்ற விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 4 கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நோ யுவர் கஸ்டமருக்கு அர்த்தம் புரிஞ்சும். பிஸ்னஸ்ல உண்மைக்குமே கஸ்டமர் தான் முக்கியம். கஸ்டமரை நீங்க கரைச்சி குடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பெர்சோனாவா இருக்கட்டும், ஓகே, இந்த கேஒய்சி டீட்டெயிலா இருக்கட்டும், இந்த ரெண்டையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. அதை மட்டும் வச்சே ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை அதை வச்சுக்கோங்க. சிம்பிளா சொல்றேன். அந்த இன்னும் கேஒய்சி வச்சுக்கோங்க, பெர்சோனா பெர்சோனா எழுதி வச்சுட்டு கேஒய்சி அவங்க கிட்ட வாங்கிட்டு அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா கம்ப்ளீட் பிசினஸ். இப்போ நம்ம இங்க படிக்கிறோம் இல்லையா, இந்த சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ், இது அப்ளை பண்ணிட்டீங்கனாலே போதும். வேற எதுவுமே தேவையில்லை. சீரியஸா சொல்றேன், விளையாட்டு கையா. நீங்க குழம்பவே வேண்டாம். இன்னும் போய் நீங்க எம்பிஏ படிக்கிறது, பெரிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில போய் அப்படிலாம் தேவையே இல்லை. இதுதான், இவ்வளவுதான் பிசினஸ். உங்க கஸ்டமர் பெர்சோனா எழுதுங்க, கேஒய்சி வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, அண்டு இங்க படிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜிஸை அந்த கஸ்டமர் கிட்ட அப்ளை பண்ணுங்க. அவ்வளவுதான் மேட்ரு. அதை கன்சிஸ்டண்டா பண்ண 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 கூட்டம் கூட 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 சேம் ஸ்ட்ராட்டஜி தான், கூட்டம் கூட கூட அவங்க கிட்ட அப்படியே அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வேற ஒன்றும் வித்தையே கிடையாது. இவ்வளவுதான். ஆனா இது எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கேஒய்சிக்கு பொறுத்தளவுல நீங்க வந்து create போயிட்டு ஃபார்ம்ல டெம்ப்ளேட், இந்த அப்படியா கேஒய்சி ஃபார்ம். இப்போ இந்த ஃபார்ம்ல அப்படியே அது டிஃபால்ட்டா இருக்கும். நீங்க வேணுன்றதை ஆட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணணும்னா இதை அப்படியே எடிட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, எல்லாம் எல்லாம் டீட்டெயிலாக போட்டு வச்சிருக்கு. நீங்க இப்போ கூகுள் ஃபார்ம் பண்றீங்கன்னா நீங்க இதெல்லாம் டைப் பண்ணணும் இல்லையா, இங்க ரெடிமேடாவே இருக்கு.
ஸோ வச்சுக்கோங்க, உங்க பிசினஸுக்கு தேவைப்படுற மாதிரி இதுல இருக்கிற டெம்ப்ளேட்டை வந்து அப்படியே எடிட் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சுக்கிறோம் அவங்களோட எதுக்காக வராங்க, அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் வேணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். தென் ஃபீட்பேக் ஃபார்ம். கஸ்டமரை பத்தி இன்னும் ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபீட்பேக் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஃபீட்பேக் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கஸ்டமரை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், கஸ்டமர் நம்ம பிசினஸ் எப்படி பார்க்கறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பிசினஸ்க்கு மென்டாரே யார் தான், நம்மளுடைய கஸ்டமர்ஸ் தான். ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஃபீட்பேக் கொடுத்து 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 சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு மென்டார் என்ன பண்ணுவாரு, மென்டரோட வேலையை அதுதான், தெரியும் இல்லையா, ஃபீட்பேக் தான் கொடுப்பாரு. நீங்க ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, அவர் ஃபீட்பேக் கொடுப்பாரு. அதை இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணுங்க, நீ பண்ணது இப்படி தப்பு, அதை அப்படி பண்ணு அப்படின்னு ஃபீட்பேக் தான் கொடுப்பாரு. அதை கஸ்டமரே பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம், இப்போ ஜோட் ஃபார்ம்லேயே போய் ஃபீட்பேக் ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணிருங்க. அதை வாங்குங்க. ஒவ்வொரு கஸ்டமர் தவறாம அனுப்பி விட்டு வாங்கிடணும் எப்படியாவது. ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டெஸ்டிமோனியல்ஸ், ரெக்கமெண்டேஷன்னா நம்மளை பற்றி ரெக்கமெண்ட் பண்ண, நான் உங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ண, நான் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் டெஸ்டிமோனியல். ஃபீட்பேக்னா நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கு. நல்லதும் சொல்லியிருப்பாங்க, கெட்டதும் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல இதை மாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது ரெண்டுமே உங்கள் பிஸ்னஸை பூஸ்டப் பண்ணதுக்கான மிக முக்கியமான டூல். நீங்கள் வேற எங்கேயும் மார்க்கெட் ரிசர்ச் எல்லாம் போய் பண்ண முடியாது. புரியுதா? போய் ஐ மீன் அவ்வளோ பெருசாக பண்ண முடியாது, பெரிய கம்பெனி மாதிரி. உங்களோட மார்க்கெட் ரிசர்ச் இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். நான் சொல்றேன், இது வந்து கேஒய்சி அப்படிதான். ஒரு ஆள்கிட்ட வாங்கும்போது சாதாரணமா தெரியும். ஆனா ஒரு 100 பேர்ட்ட அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி வாங்கி அந்த 100 ஃபார்மை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஃபீட்பேக்கும். ஒரு ஆள்கிட்ட வாங்கும்போது சாதாரணமா இருக்கும். ஒரு டைரி ஃபுல்லா வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதை படிக்க 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 தெரியும். நம்ம பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணணும், இந்த இடத்துல இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது சூப்பரா தெரியும். அண்ட் டெஸ்டிமோனியல் அதே மாதிரி நம்ம எவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம், எந்த விஷயத்துக்காக நம்ம கஸ்டமர் நம்ம கிட்ட வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் டெஸ்டிமோனியல். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்து, டெஸ்டிமோனியலோட பேட்டர்ன் இருக்கு. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனுக்காக இவங்ககிட்ட வந்திருந்தேன், இவங்க இந்த மாதிரி சொல்யூஷன் கொடுத்தாங்க, எனக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் டெஸ்டிமோனியல். நான் இவங்களை ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அப்போ அவங்க சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன எந்த காரணம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால உங்ககிட்ட அவங்க கஸ்டமரா இருக்காங்க, எந்த ப்ராப்ளத்துக்கு நீங்க சொல்யூஷன் கொடுக்கும்போது அவங்க ஹாப்பி ஆனாங்க அப்படின்றத அவங்க அதில் சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்க அப்படின்னும், இல்லை அப்படின்னா உங்களோட சர்வீஸ் நல்லா இருக்கு அப்படின்னும், பர்டிகுலரா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம கிட்ட கஸ்டமர் எதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் நோ யுவர் கஸ்டமர் இஸ் ஆல் அபவுட் நோயிங் யுவர் பிஸ்னஸ் அஸ் வெல். ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லீடு ஜென்ரேட் பண்ணணும், நிறைய பொருள் விற்கணும். நமக்கு பிசினஸ்னா என்னன்னு கேட்டா இது மட்டும்தான், வேற எதுவுமே தெரியாது. எப்படியாவது நிறைய லீடு ஜென்ரேட் பண்ணணும் சார், அவங்க கிட்ட போய் விற்கணும் சார், மாசம் மாசம் இதுதான் வேலை. அப்படி கிடையாது. இதை பண்ணணும். இதை பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ் வந்து அங்க ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சேல்ஸ் ஆக்சுவலி ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். நீங்க மாசம் மாசம் மளிகை ஜாமான் வாங்குறீங்க இல்லையா, உங்களுக்கு ஆடு போட்டா கூப்பிட்டு இருக்காங்க மாசம் மாசம். வீடு கட்டுறீங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது வீடு கட்டுறீங்க, அது ஆடு போட்டா வீடு கட்டுங்க வீடு கட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முடி வெட்டுறோம், வளர்ந்த உடனே நம்ம பார்த்து போய் வெட்டிடுறோம் இல்லையா. சேல்ஸ் எப்பவுமே ஆட்டோமேட்டட். அதெல்லாம் அத்தியாவசியம் சார், அதெல்லாம் நடக்குது, எங்க பொருள் அத்தியாவசியமானா அதுக்கு தான் நீங்க உங்களை வந்து பிராண்ட் பண்ணிட்டா அது அத்தியாவசியமா மாறும். புரியுதா? அந்த பிராண்ட் பண்றதுக்கான விஷயங்கள் தான் இது. பிராண்டுன்னா என்ன, மக்களுக்கு பிடிச்ச ஒரு பிஸ்னஸா மாறுறது தான் பிராண்டு. இப்போ ஃபீட்பேக் டெஸ்டிமோனியல் இருந்தால் தானே பிராண்டா மாற முடியும், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆக முடியும். புரியுதா? அப்போ பேஸ்மெண்ட்டை சரி பண்ணாம பில்டிங் மேல நீங்க வந்து இப்போ 100வது பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி. ஓகே, எல்லாரும் 1 கோடி 10 கோடின்னு 100வது மாடியில போய் கீழே அஸ்திவாரமே போடாம 100வது மாடியில போய் கெட்ட வண்டியை தான் இன்னைக்கு கட்டிடும்டா 100 கோடியான்னு கட்டிக்கிறீங்க. அதுக்கு நடக்கவே நடக்காது. இந்த ஜென்மத்துல அது நடக்காது. ஓகேவா? முதல்ல பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணணும். இங்க ஸ்ட்ராங் பண்ண பில்டிங்கை நீங்க கெட்டவே வேண்டாம். சரியா? பில்டிங்கை நீங்க கெட்ட வேண்டாம், பில்டிங்கை இவங்க கெட்டுவாங்க, கஸ்டமர் கெட்டுவாங்க. உங்க பிசினஸை நீங்க கெட்டுறது கிடையாது, கஸ்டமர் கெட்டுறது தான் உங்க பிசினஸ். கஸ்டமர் தான் உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க, நீங்க போய் கெட்ட வேண்டாம். அதனால நீங்க கஸ்டமரை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா கஸ்டமர் உங்க பிசினஸை நல்லா பார்த்துப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா?
பெரிய நிறுவனங்களுக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க, அதனால தான் அது பெரிய நிறுவனமா மாறிட்டே போகுது. நம்ம குட்டியா இருக்கோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர் கம்மியா இருக்காங்க. ஏன் கம்மியா இருக்காங்க? ஏன்னா நம்ம பிசினஸ் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம், வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம நம்ம கெட்டக்கூடாது, அவங்கள கெட்ட விட்டுறணும். புரிஞ்சுதா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன், இதெல்லாம் பேஸ்மெண்ட். இதுல தான் உங்களோட காசே இருக்கு. இந்த வேலையில தான் காசு இருக்கு. இந்த வேலையை பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதாரண இதுதானே அப்படின்னு விடக்கூடாது, இதுல தான் எல்லாமே இருக்கு. நான் விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸா சொல்றேன். நான் ஏதோ கிளாஸ் எடுக்கின்றதுனால சொல்லலை. என்னோட பிசினஸ்லாம் அப்படிதான் வளர்ந்துச்சு. என் பிசினஸ் வளர்றது காரணமே ஃபீட்பேக் தான். நான் வந்து லோகோ டிசைன் பண்றேன் அப்படின்னா, இப்போல்லாம் லோகோ டிசைன் பண்ணா ஒரே ஒரு லோகோ தான் 14 வருஷமா இருக்கேன். எப்படி அது பெருமைக்கு சொல்லல, எப்படி அந்த ஒரே லோகோல நான் முடிச்சேன் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட 600 லோகோ பண்ணியிருக்கேன். 600 லோகோனா ஒரு ஒரு கஸ்டமர்ட்டையும் நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் 400 லோகோக்கு நிறைய ஃபீட்பேக் வாங்கியிருக்கேன். ஓகே, இந்த தூக்கி அப்படி போடுங்க, அதை தூக்கி இப்படி போடுங்க, இந்த கலரை இப்படி மாத்துக்கன்னு கஸ்டமர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்து அந்த என்னை வந்து நல்லா படிக்க வச்சாங்க. நான் தனியா தான் போட்டோஷாப்லாம் படித்தேன். டிசைனிங் தனியா ஒரு இன்ஸ்டியூட்ல போய் படிச்சுட்டு வந்தேன். ஆனா கஸ்டமருக்கு எப்படி டெலிவரி பண்ணணும், கஸ்டமர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது அப்படி பண்ணுங்க, அதை இப்படி பண்ணுங்க, எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு எல்லாரும் கேட்டாங்க. 400 பேர்ட்ட கேட்டதுக்கு அப்புறம் அடுத்த 200 பேர் இவங்க இப்படிதான் கேட்பாங்க, இவங்க இப்படிதான் கேட்பாங்க, இவங்களுக்கு இப்படி போட்டா புரியும்னு சொல்லிட்டு ஒரே லெவல முடிச்சு. இட்ஸ் ஆல் அபவுட் த ஃபீட்பேக். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்றேன், எல்லா பிசினஸும் அது அப்படிதான் வளர முடியும், வேற எப்படியும் வளர முடியாது. ஓகே, ஸோ அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை போய் பண்ணிட்டு எல்லா கஸ்டமர்ட்டையும் முயற்சி பண்ணுங்க. அது எப்படி சார் எல்லாரும் கொடுப்பாங்க? அதுக்கான தீர்வையும் நான் சொல்றேன். ஓகே, அதுக்கான தீர்வையும் சொல்றேன். எப்பவும் டக்குன்னு நெகட்டிவா கொடுத்தேன் சார், பண்ண மாட்டேங்காங்க சார், அது எத்தனை பேர்ட்ட கொடுத்தீங்கன்னு கேட்டா கொஸ்டின் மார்க். உங்களுக்கு 100 கஸ்டமர் இருக்காங்கன்னா ஹார்ட்லி 20 கஸ்டமர்கிட்ட கேட்டிருப்பீங்க, 80 பேர்ட்ட கேட்டிருக்கவே மாட்டீங்க. நான் அடிச்சு சொல்றேன். ஸோ தட் எவ்ரி சிங்கிள் கஸ்டமர்ட்டையும் உள்ள கடைக்குள்ள வந்துட்டாங்க, உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா, யூ ஷுட் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி கேட்டா கூட நீங்க வந்து ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து அனுப்பலாம். நான் சொல்றேன் அதை பத்திலாம். ஓகே, ஸோ கேஒய்சி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பிஸ்னஸ் டு இம்ப்ரூவ் their சேல்ஸ். தென் கீ டிசிஷன் மேக்கர். ஓகே, இதுதான் நிறைய பேருக்கு தெரியாது. கேடிஎம், கேஒய்சி தெரியும் எல்லாருக்கும். கீ டிசிஷன் மேக்கர் என்ன? பல நேரங்களில் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, பிச் பண்ணுவோம் இல்லையா? சேல்ஸ் பிச், சேல்ஸ் கிங் பிச் படிச்சுட்டேன், எனக்கு வந்து இப்போ 45 செகண்ட்ல பேச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வர மரண்டெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கீ டிசிஷன் மேக்கர் யாருன்னு பார்த்து அவங்க கிட்ட போய் பேசணும். அப்பதான் வேலை குயிக்கா முடியும். இது B2Bல இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. B2Bல வந்து ஏதாவது ஒரு கம்பெனில நமக்கு ஏதாவது ஒரு ரெஃபரல் கிடைச்சிருக்கும், போய் பேசிட்டு இருப்போம். பேசி முடிப்போம். ஓகே சார், நீங்க கரெக்ட், இதெல்லாம் நல்லா இருக்கு, அப்படியே பர்ச்சேஸ் ஆஃபீஸரை போய் பார்த்து பேசிடுறீங்களா அப்படிம்பாங்க. அங்க போய் பேசுவோம். அங்க போனா அவன் என்ன சொல்லுவான்? அங்க பேசி முடிச்ச உடனே, சார் நீங்க இதுக்கு எம்டிட்ட சொல்லிருங்க, எம்டி எம்டி அவர் அப்ரூவல் கொடுத்தா தான் இது நடக்கும் அப்படின்றாரு. அவர் எம்டிட்ட போனா நேரா அவர் என்ன செஞ்சிருவாரு? சார் இதுக்கு வந்து ஹோலா ஒரு மேனேஜர் இருக்காரு, அவர்கிட்ட போய் பார்த்து பேசுங்க. இப்போ நம்ம சேல்ஸ் பிச்சை என்ன பண்ணுவோம்? ஒவ்வொருத்தட்டியா போய் சொல்லிட்டு 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 வருவோம். அந்த வேலையை குறைக்கணும்னா முதல்ல கீ டிசிஷன் மேக்கர்கிட்ட பேசணும். B2Cலையும் இந்த கதை நடக்கும், இந்த B2Cலையும் நடக்கும். ஏன் சொல்றேன்? அந்த உங்க ப்ராடக்டை வாங்குறதுக்கு யார் முடிவு எடுக்க போறான்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட போய் பேசுறது தான் கரெக்டான பிச்சு. எல்லார்ட்டையும் போய் பேசக்கூடாது. ஓகேவா? சி, ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் நோ திஸ். என்ன? ஹூ ஹேஸ் த அத்தாரிட்டி டு அப்ரூவ் ஆர் ரிஜெக்ட்? உங்க ப்ராடக்டை அப்ரூவ் பண்றதுக்கும் ரிஜெக்ட் பண்றதும் யாரு? B2Cயா இருந்தாலும் சரி. ஓகே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க ஒரு பொம்மை கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட கன்சியூமர் யாரு? பொம்மை கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா, சின்ன குட்டி பிள்ளைங்க விளையாடக்கூடிய ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா, உங்களோட கன்சியூமர் கிட்ஸ் இல்லையா? ஆனா அதை வாங்கணும்னு முடிவு எடுக்க போறது யாரு? அந்த கிட்ஸோட பேரண்ட்ஸ். ரைட்? அப்ப நம்ம கிட்ஸ் கிட்ட போய் நம்ம சொல்லிட்டு இருப்போமா, இப்ப இந்த ப்ராடக்ட் சூப்பரான ப்ராடக்ட், இதை வச்சு நீ விளையாண்டேன்னா அவன் மூளெல்லாம் நல்லா வளர்ச்சி வளர்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போமா? கிடையாது. அவங்க பேரண்ட்ஸ்ட போய் தான் சொல்லுவோம் நம்ம. அப்ப அவங்க தான் கீ டிசிஷன் மேக்கர். எல்லா பிசினஸ்லயும் இந்த மாதிரி கீ டிசிஷன் மேக்கர் மாறுவாங்க. Okay. ஒரு பைக் ஷோரூம் இருக்குன்னா, ஒரு அப்பா அவன் பையனுக்கு எடுக்க வராங்க அப்படின்னா, அந்த பையன்கிட்ட போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. அவங்க அப்பா தான் டிசிஷன் மேக்கர். அவர்கிட்ட போய் நம்ம பேசினாதான் விற்கும். ஸோ அந்த மாதிரி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, யாருன்னு சூஸ் பண்ணி
யார் அத்தாரிட்டி, யார் அப்ரூவ் கொடுப்பா, யார் காசு கொடுப்பா, அவ்வளவுதான். யார் காசு கொடுப்பா அதை பார்க்கணும். யார் கையில இருந்து காசு வரப்போகுது, யார் சொன்னா காசு வரும். ஓகே, அது வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த அத்தாரிட்டி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் பேசணும். அது ரொம்ப முக்கியம். ஹூ ஹோல்ட் த பட்ஜெட், ஆனால் காசு யாருக்கிட்ட இருந்து வரும். ஓகே, யாருக்கிட்ட இருந்து வரும். ஹூ ஓன் த ஃபைனல் எஸ் ஆர், ஃபைனல் எஸ் யார் சொல்லணும். ஓகேவா. அண்டு இது இது நம்ம B2Cல நடக்கும் இல்லையா. நம்ம பேசிட்டே இருப்போம், இருங்க நான் வீட்டை மாட்ட கேட்டு வரேன் அப்படின்ட்டு போயிடுவார் அவர். ஓகே, என் ஒய்ஃப்ட்ட இருக்கும் நான் கேட்டுக்கிறேன், இல்லை என் ஃபேமிலிகிட்ட கலந்து பேசி சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் எஸ் சொன்னாதான் அங்க நடக்கும். அப்ப யார் ஃபைனலா எஸ் சொல்லணும். ஹூ சைன்ஸ் த செக், ரெண்டு ஒண்ணுதான். யார்கிட்ட இருந்து காசு வரப்போகுது. ஸோ இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் சேல்ஸ் பிச் பண்ணணுமே தவிர, நீங்க வர்றவங்க போறட்டெல்லாம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உட்காந்து ரோபோ மாதிரி. அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் அதாங்க கஸ்டமர் அண்ட் கன்சியூமர், இது ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் தெரியணும். யார் நம்ம ப்ராடக்ட் எண்ட் யூசர் இல்லையா, யார் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்களோ அவங்க கன்சியூமர். நம்ம ப்ராடக்ட்டை வந்து கடையில் வாங்கிட்டு போற எல்லாருமே கஸ்டமர் தான். ஓகே, கடையில் வந்து காசு கொடுத்து வாங்கினா அவங்க கஸ்டமர், ஆனால் அந்த ப்ராடக்ட்டை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க கன்சியூமர். நம்ம இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு யார்கிட்ட பேசினா காசு கிடைக்குமோ அவங்க கிட்ட பேசணும். சில நேரம் கஸ்டமர்கிட்ட பேசினா காசு கிடைக்கும், சில நேரம் கன்சியூமர்கிட்ட பேசும்போது காசு கிடைக்கும். ஓகேவா. பால் பாக்கெட்டு, கஸ்டமர் யாரு, ஹஸ்பண்ட். ஏங்க ஆவின் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, கன்சியூமர்னு கிடையாது, யூசர்னு வச்சுக்கலாம். ஓகே, அவங்க தானே டீ போடுவாங்க, யூசர்னு வச்சுக்கலாம், எண்ட் யூசர். இவங்க போடுறதுக்கு என்ன செய்வாங்க, ஆவின் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்கன்றவர். கஸ்டமர் என்ன பண்ணுவாரு, கடையில போய் ஆரோக்கியம் வாங்கிட்டு வந்துருவாரு. கரெக்டா. ஸோ அப்போ கன்சியூமருக்கு இந்த கடைக்கா போனீங்க, அங்க ஆவின் இருக்காது, ஆரோக்கியா தான் இருக்கும், வேற கடையை மாத்துங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன் ஆரோக்கியம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாரு, அந்த கடையில இல்லம்மா அப்படிம்பாரு. கன்சியூமர் என்ன பண்ணிடுவாங்க, அந்த கடைக்கு போவீங்க, வேற கடைக்கு போங்கன்னு சொல்லிடுவாங்க. தட்ஸ் இட். ஸோ யார்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நோ வரிஸ். ஐ வில் கிவ் யூ அன் ஒர்க் ஷீட் ஃபார் திஸ் டு ஹவு டு ஃபைண்ட் அவுட் கீ டிசிஷன் மேக்கர். ஓகே, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்ற ஒர்க் ஷீட்டு கொடுத்துட்றேன். ரைட். இதுல ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் படி போனோம் அப்படின்னா இந்த சேல்ஸ் வந்து நீங்க க்ளோஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். முதல்ல வந்து கேஒய்சி ஃபார்ம், எவ்ரி சிங்கிள் கஸ்டமர் கிட்டையும் உங்க கேஒய்சி ஃபார்ம் வாங்கிடணும். டீப் ப்ரொஃபைலிங் இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, மினிமம் 13 விஷயமா தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்டு பையிங் பிஹேவியர், இது ரெண்டும் கேஒய்சில இருக்கணும். அவங்களோட பையிங் பிஹேவியர்னா எத்தனை வாட்டிக்கு ஒரு தடவை வராரு, ஓகே, அண்ட் எவ்வளோ வந்து மேக்ஸிமம் பட்ஜெட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்ராக்சிமேட்டா. ஓகே, தென் அது கேஒய்சி மூலமா தெரிஞ்சுக்கணும். தென் கேடிஐ, நோ டிசிஷன் இன்ஃப்ளூயன்சர். ஓகே, டிசிஷன் மேக்கர் ஒருத்தராக இருப்பார், அந்த டிசிஷனை தூண்ட வைக்கிறது ஒருத்தராக இருப்பார், அதையும் தெரிஞ்சுக்கணும். ஹூ ஆர் த இன்டர்னல் இன்ஃப்ளூயன்சர்ஸ். இப்போ ஒரு ஃபோன் வாங்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு இவர்கிட்ட போய் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலாம், இல்லை ஃப்ரெண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ரிவ்யூஸு, இன்ஃப்ளூயன்சர்ஸ், புரியுதா, ரிவ்யூ மூலமாவோ இல்லை அப்படின்னா லைக் ரேட்டிங் மூலமாவோ நம்ம என்ன செய்வோம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்குவோம். அதை வாங்க வைக்கிறதுக்கு யார் தூண்டுவா, ஓகே, அது ரொம்ப முக்கியம். இன்ஃப்ளூயன்சர் யாரு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம வந்து ஒரு சினாரியோ, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்ன, ஒரு அப்பா வந்து பையனுக்கு பைக் வாங்க வந்திருக்காரு அப்படின்னா, அவர் வந்து இப்போ கேடிஎம் ஷோரூம்ல, பஜாஜோட கேடிஎம் ஷோரூம்ல நிற்காருன்னு வச்சுக்கோங்க. கேடிஎம் ஷோரூமுக்கு எப்படி வந்திருப்பாரு, அந்த ஷோரூமை சூஸ் பண்ணது அவர் பையனா தான் இருப்பார். அவர் தான் இன்ஃப்ளூயன்சர். அவங்க அப்பா நான் உனக்கு ஸ்ப்ளெண்டர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸ்ப்ளெண்டர் வேண்டாம்ப்பா, எனக்கு இந்த கேடிஎம்னு ஒரு பைக் இருக்கு, அந்த பைக் தான் எனக்கு வேணும்னு கூப்பிட்டு போயிருப்பாரு. அப்ப அந்த பைக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் பையன் தான். கரெக்டா. அவரு இன்ஃப்ளூயன்சர் அந்த பிராண்ட்ல. அப்போ அது யாரு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தென் இன்ஃப்ளூயன்சர் யாரு, கீ டிசிஷன் மேக்கர் யாரு. நம்ம இடத்துக்கு யாரை நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நமக்கு அனுப்பி வச்சா, ரெஃபரல்னு வச்சுக்கோங்க, நம்மளை யார் ரெஃபர் பண்ணியிருக்கா, இங்க வந்தால யார் நம்ம கிட்ட வாங்க போறா, ஹூ கேன் சைன் ஆர் வைப் ஆர் சே எஸ். கேடிஎம் நான் உள்ளார பார்த்தோம். அண்டு கேடிபி, பிச், கீ டிசிஷன் மேக்கர் பிச்.
பிச் டு த கேடிஎம். ஸோ ஒவ்வொரு கேடிஎம்க்கு ஏற்ற மாதிரி, யார் டிசிஷன் மேக்கருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிச்சை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கோங்க. யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியணும். ஸோ தட் டெய்லர் வேல்யூ பேஸ்டு பிச். என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்றத சொல்லுங்க. நீங்க காசு கொடுக்க போறீங்க சார், உங்க காசுக்கு அந்த நம்மளோட ஆஃபர் கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஆஃபர் கிரியேஷன்ல ஆஃபர் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஆஃபர் வேல்யூ பேஸ்ட். ஏன்னா நம்ம பண்ணதே அதான், வேல்யூ பேஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். வேல்யூ ப்ரொபோசிஷன்னா வேல்யூ பேஸ்டு என்னது பிச். ஓகே, ஸோ வேல்யூ பேஸ்டு பிச் அதை பண்ணுங்க. தென் வந்து க்ளோசிங் த டீல். ஓகே, எப்படி பண்றது? அர்ஜென்சியை யூஸ் பண்ணணும், லிமிட்டட் டைம் ஆஃபர், இல்லைன்னா க்ளோஸ் லூப் சிஸ்டம். லைக் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் இன்னும் ஒரு சிஸ்டம் என்ன சிஸ்டம் வச்சு கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ நீட் யூ கேன் டேக் அஸ் அ ஸ்க்ரீன்ஷாட். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோ யுவர் கஸ்டமர் போகணும். அப்புறம் டிசிஷன் இன்ஃப்ளூயன்சர் யாரு, ஓகே, கீ டிசிஷன் மேக்கர் யாரு, சொல்றது புரியலையா? கஸ்டமர் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அந்த கஸ்டமர் யார் நம்மகிட்ட கொண்டு வந்திருப்பாங்க, மேபி சோஷியல் மீடியால இருந்து வந்திருப்பாங்களா, அதுவும் இன்ஃப்ளூயன்சர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்திருக்காங்க. நிறைய கொஸ்டின் வந்து பார்த்துருப்பீங்க நீங்களே, நிறைய ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பீங்க. எங்களை பத்தி எங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, நியூஸ் பேப்பரா, ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரியா? அதுவும் இன்ஃப்ளூயன்சர் டைப் தான். எதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களோ அது இன்ஃப்ளூயன்சர். தென் கீ டிசிஷன் மேக்கர். அடுத்து வந்து என்னது, பிச் பண்றோம், அப்புறம் க்ளோஸ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் அ ப்ராசஸ் ஹவு யூ ஷுட் டூ க்ளோசிங் a deal with the right people. ஓகேவா? இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் கிளியர் அப்படின்னா சாட் பாக்ஸ்ல சி அப்படின்னு டைப் பண்ணுங்க. இது வரைக்கும் கிளியர் அப்படின்னா சாட் பாக்ஸ்ல சி. எஸ், திஸ் சிம்பிள். பிஸ்னஸ் வந்து ரொம்ப சிம்பிள். இவ்வளவுதான். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே வேலை முடிஞ்சு. ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே வேலை முடிஞ்சது. நமக்கு குழப்பமே இருக்காது. ஒவ்வொரு தரையும் வந்து இவர் வாங்குவாரா மாட்டாரா அப்படின்ற குழப்பமே இருக்காது. ரைட். அண்ட் செல்லிங் மைண்ட் செட், யார்கிட்ட எப்படி விற்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே, பி டு சி எல்லாம் இருப்பீங்க இல்லையா. B2Bயா இருந்துச்சு அப்படின்னா எம்டி சிஇஓட்ட பேசுறீங்கன்னா என்ன பேசணும் அவர்கிட்ட. எம்டி சிஇஓட்ட பேசினா ROI பத்தி பேசணும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசணும். அப்பதான் அவர் ஓகே சொல்லுவார். என்ன சொன்னா ஓகே சொல்லுவாங்கன்னு சொல்லி தரேன். ஓகே, B2Bயை பொறுத்தவரை ROI பத்தி பேசணும். சார் நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு நாள் இது உழைக்கும், இது உழைக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளவு பணம். ROIன்றது இட் இஸ் நாட் அபவுட் போட்ட அப்புறம் அதுல இருந்து காசு வருதுன்னு மட்டும் கிடையாது. நீங்க கொடுக்க பொருள் வந்து அவங்களோட செலவை கம்மி பண்ணாலும் ROI தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறீங்க, அந்த ப்ராடக்ட் அவர்கிட்ட போயிட்டு அந்த ப்ராடக்ட் மூலமா பணம் வந்தாதான் ROI கிடையாது. அது போய் பணத்தை சேவ் பண்ணாலும் ROI தான், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ தட் இது இவ்வளவு பணத்தை உங்களுக்கு சேவ் பண்ணும் அப்படின்னு நீங்க பேசலாம். அண்ட் ஃபியூச்சர் சேவிங்ஸ், ரைட்டா, அண்ட் டைம் சேவ், பிஸ்னஸ் growth, இதெல்லாம் பத்தி நீங்க பேசலாம். ஒரு எம்டி அண்ட் சிஇஓட்ட பேசுனீங்கன்னா ஓகே, அப்போ அவர் வந்து நம்மகிட்ட காசு கொடுக்க முயற்சி பண்ணுவார். தென் வந்து பர்ச்சேஸ் கேட்டுக்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா எப்படி பேசணும், ப்ரைஸ் கம்பேரிசன் பேசணும், வெண்டார் கிரெடிபிலிட்டி, நீங்க அவங்க கிட்ட வாங்குறத விட என்கிட்ட நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளை பத்தி பேசலாம், வேற வெண்டாரத்தோட. அண்ட் சப்போர்ட் எங்ககிட்ட எப்படி இருக்கும். பர்ச்சேஸ் கேட்டுன்னா அவர்கிட்ட இந்த மாதிரி பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட்டை பத்தி பேசுனீங்க அப்படின்னா கன்வெர்ட் ஆயிடுவாரு. தென் கன்சியூமர், டைரக்ட் டு கஸ்டமர், ஆன்லைன்ல சேல் பண்றீங்க அப்படின்னா, ரைட்டா, ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். டைரக்டா மேனுஃபேக்சரர் டு கஸ்டமருக்கு போகுது அப்படின்னா பெயின் சொல்யூஷன் பத்தி பேசணும். பொதுவா நமக்கு இந்த 2 பத்தி தான் சொல்லி தந்திருப்பாங்க, இது இருந்து தெரிஞ்சிருக்காது. ஓகே, கன்சியூமருக்கு பெயின் அண்ட் சொல்யூஷன் அதை பத்தி பேசணும். உங்க ப்ராடக்ட் இல்லாதனால என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு வருது, என் ப்ராடக்ட் யூஸ் பண்ண அந்த பிரச்சனைலாம் எப்படி சால்வ் ஆகும் அப்படின்றத பத்தி பேசுறோம். அண்ட் ஈஸியான சொல்யூஷன், ஆனால் ஆக்சஸ் வந்து ஈஸியாக வச்சுக்கணும். ஸோ தென் வந்து கேரண்டி பேசுறது அண்ட் சோஷியல் ப்ரூஃப் சொல்றது. சோஷியல் ப்ரூஃப்னா டெஸ்டிமோனியல், அகைன் ஓகே, டெஸ்டிமோனியல் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா வாங்குவாங்க. B2Cயை பொறுத்தளவில் கீ டிசிஷன் மேக்கர்கிட்ட என்ன பேசணும் அப்படின்றத பார்த்துட்டோம். எதை பத்தி பேசணும். அண்ட் B2C, இங்கே தான் B2Cயில் எமோஷன் பேஸ் பண்ணி கஸ்டமர் வாங்குவாங்க. இதை பொதுவாக நம்ம சேல்ஸில் பார்ப்போம். ஃபீலிங்ஸ், ஓகே, B2Cயை பொறுத்தவரை ஃபீலிங்ஸ். இப்போ B2Bயில் ஃபீலிங்ஸ்லாம் தேவையில்லை. அவருக்கு வந்து காசு போட்டால் காசு வருமானது தான் மேட்ரு. என் காசு எவ்வளோ சேவ் ஆகும் அப்படின்றதான் பார்ப்பாரு. B2C அப்படி கிடையாது. எமோஷன்லாம் நீங்கள் வந்து அவங்ககிட்ட சொல்லி வாங்க வச்சிடலாம். ஃபீலிங்ஸ் அண்டு சேஃப்டியை ஃபீல் பண்ண வைக்கிறது. ஸ்டோரி அண்டு ஆஸ்பிரேஷன், அவங்களோட ஆசைகள், ஆஸ்பிரேஷன் அப்படி வச்சுக்கலாம். ஓகே,
அவங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, ஆஸ்பிரேஷன் பேஸ் பண்ணியோ இல்லை ஒரு ஸ்டோரி, அந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னால் இருக்க ஸ்டோரியை பேஸ் பண்ணியோ, இல்லை அந்த ப்ராடக்ட் வாங்கினா எவ்வளோ சேஃப்டி, அவங்களுக்கு ஃபியூச்சர் எவ்வளோ செக்யூர்டாக இருக்கும் அப்படின்றத பற்றியோ அண்ட் ஃபீலிங்ஸை பற்றி நீங்கள் பேசலாம். ஸோ இது மாதிரி நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. நான் பேசிக்கான விஷயத்த கொடுத்துருக்கேன். Okay. இப்படிலாம் பேசுறது மூலமாக நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கரெக்டான சேல்ஸை கரெக்டான டயத்தில் க்ளோஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ சார் ஆனந்தி சார். எஸ் மேடம். சார் இப்போ நீங்க வந்து கேஒய்சி ஃபார்ம் வந்து ரெடி பண்ண சொல்றீங்க இல்லையா? இந்த கேஒய்சி ஃபார்ம் அப்படிங்கிறது எப்ப நம்ம கஸ்டமர்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணா கரெக்டான டைம்? கேஒய்சி ஃபார்ம் வந்து பொதுவாக கஸ்டமர் ஆகிறதுக்கு முன்னால வாங்குவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மாதிரி கஸ்டமர் ஆகிறதுக்கு முன்னால வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ரெடி ஆயிடுவார்னு வச்சுக்கோங்க. வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாருன்னா கேஒய்சி ஃபார்மை கொடுத்து இதெல்லாம் ஃபில் பண்ணிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் கேஷை வாங்கி கல்லால போடுவாங்க. ஓகே, இதை ஓகே. கொடுத்தீங்கன்னா ஸோ அது அப்படி வாங்கலாம். இல்லை சார் எனக்கு ஓல்டு கஸ்டமர்கிட்ட நம்ம அப்படி வாங்க முடியாது. அப்போ ஓல்டு கஸ்டமர்கிட்ட எப்படி வாங்கலாம் அப்படின்னா, இதை 3 பார்ட்டா இல்லை 4 பார்ட்டா பிரித்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டைம் வரும்போது ஒவ்வொன்றும் வாங்கணும். இல்லை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஒரு ஆஃபர் போடும்போது இதை ஃபில் பண்ணி கொடுங்க, இந்த ஆஃபர் உங்களுக்கு, இதை ஃபில் பண்ணி கொடுங்க உங்களுக்கு இந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை பிரித்து வாங்கிடணும். ஓகே. வாங்கிட்டோம்னா அது ஈஸி. ஃபர்ஸ்ட் என்கொயரி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட அந்த ஃபார்ம்ல என்னது, ஏன்னா நமக்கு கஸ்டமர் ஆகலை, என்கொயரி தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கஸ்டமர் ஆக்குறதுக்கு என்ன பாயிண்ட் தேவைப்படும் அப்படின்றத பாருங்க. என்ன வேலை பார்க்குறீங்க, ஓகே, அந்த மாதிரி பாயிண்ட் ஒரு 5 கொஸ்டின் மட்டும் இருக்கிற மாதிரி குட்டியான ஒரு கேஎஃப்சி பண்ணி அவருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க, லிங்க் அனுப்பிடுங்க. ஓகே. ஃபோன் நம்பர் வாங்கிட்டு லிங்க் அனுப்பிடணும். ஃபோன் நம்பர் எல்லார்கிட்டையும் வாங்கிடணும், யார்ட்டையும் விடக்கூடாது. இந்த அப்பார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி வாங்க வரலையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு நோட்டை வச்சு தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங், ஃபோன் நம்பர் என்ன ஆஃபர் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறோம் சார் அப்படின்னு வாங்கிடணும். மேக்ஸிமம் கொடுக்காதவங்ககிட்ட வழக்கட்டாயமே வாங்க வேண்டாம், பட் எல்லார்ட்டையும் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த நோ யோர் கஸ்டமர் ப்ரொஃபைல வந்து சம் இந்த பேன் கார்டு ஜிஎஸ்டிலாம் இருக்கு. இது வந்து அவங்க செக்யூரிட்டி யூஸ் நினைச்சு இதை ஷேர் பண்ணுவாங்களான்றது ஒரு டவுட். அதே மாதிரி சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் வந்து இட்ஸ் a private thingல சார். will they wish share it? யார் சொன்னா பிரைவேட்? சோஷியல் மீடியானாலே பப்ளிக் தானேமா. இல்ல சார், சில பேர் பிரைவேட்டா வச்சுப்பாங்கல்ல சார். லைக் நான் பிரைவேட்டா வச்சுக்க சோஷியல் மீடியாலயே இருக்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன், கொடுக்குறவங்க கிட்ட வாங்கிருங்க, கொடுக்காதவங்கள பத்தி டோன்ட் வரி. ஓகே, அது ஃபோன் நம்பர்னால நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கொடுக்காதவங்கள பத்தி ஒரி பண்ண வேண்டாம். கொடுக்கலன்னா என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறக்கூடாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம இதை வாங்கிடணும். பேன் கார்டு அந்த லைன் சொல்லும் போதே சொன்னேன், என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீங்க ஃபினான்ஸ் பிசினஸ்ல இருந்தீங்கன்னா வாங்குங்க, இல்லைன்னா வாங்காது. ஜிஎஸ்டி பேன் கார்டுலாம் எல்லாத்தையும் வாங்கக்கூடாது, அது சட்டப்படி தப்பு. ஃபினான்ஷியல் நீங்க ஃபினான்ஸ் பண்றீங்க அப்படின்னா தான் வாங்கணும். அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, காசு கொடுத்து காசு வாங்குறீங்க அப்படின்னா மட்டும்தான் அதை வாங்கி வச்சுக்கணும். இங்க எல்லா தரப்பட்ட மக்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்றதுனால அந்த பாயிண்ட் நான் அதில் போட்டிருக்கேன். சார், இந்த கேஒய்சி ஃபார்முக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் மினிமம் இட்ஸ் பெட்டர்? மேக்ஸிமம் கொஸ்டின் இஸ் பெட்டர் ஆக்சுவலி. மினிமம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம டீப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த முயற்சியே பண்றோம். மேபி பண்ண மாட்டாங்க, இவ்வளவு நிறைய கொடுத்தா பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஜஸ்ட் லைக் ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸாவது இருந்துச்சுன்னா அது பெட்ரு. அட்லீஸ்ட் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இருக்கிறது பெட்ரு. அண்ட் என்ன ப்ரொஃபஷன்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன ப்ரொஃபஷன், என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். கண்டினியூஸாக நம்ம கஸ்டமராக வருவாங்களா மாட்டாங்களா, ஏன்னா இதை வச்சு எவ்வளோ தூரம் நம்ம கஸ்டமராக வருவாங்கன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கே முக்கியமானது. ஸோ நேமு, இமெயில் ஐடி ஆமாம், இமெயில் ஐடி மஸ்ட்டு. இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் சோஷியல் மீடியாவை பிடிச்சிடலாம். ஸோ இமெயில் ஐடி ஆஸ் வெல் அஸ் அவங்க ப்ரொஃபஷன், என்ன வேலை பார்க்குறாங்க, இது இருந்தால் ஓகே. நம்ம இன்னும் அட்வான்ஸாக போகும்போது தான் என்ன தேவைப்படும் அப்படின்னா, அவங்க ஒய்ஃபு, குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, இதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதை நான் சொல்றேன், அந்த ஒரேடியா நீங்க பக்கமா கொடுத்தீங்க அப்படின்னா மொத்தமா ஃபில் பண்ண மாட்டாங்க. நீங்க அத்தியாவசியமா புது கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கேவைசி வச்சுக்கணும். நியூ கஸ்டமரோட கேவைசி இதுல ஒரு 10ல இருந்து 15 பாயிண்ட் இருக்கும். புதுசா வர்றவங்க ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இல்லைன்னா ஒரு 5 பாயிண்ட் இல்லை 10 பாயிண்ட் இப்படி வச்சுக்கணும். அண்ட் வந்து ஏற்கனவே இருக்க கஸ்டமருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறதுக்கு, ஏன்னா ஏற்கனவே இருக்க கஸ்டமரை பத்தி கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அவங்க ஹஸ்பண்ட், ஐ மீன் ஒய்ஃபை பத்தியோ ஹஸ்பண்டை பத்தியோ, அவங்க பேரு, அவங்க இமெயில் ஐடி, அந்த மாதிரி வாங்குறதுக்கு ஒரு குட்டி ஃபார்ம் வச்சுக்கணும். அண்ட் ரெஃபரலுக்குன்னு ஒரு ஃபார்ம் வச்சுக்கணும். உங்களோட ஃப்ரெண்டை பத்தி சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்டோட நேம் ரெஃபரல் கொடுங்க, அதுக்கு ஒரு ரெஃபரல் ஃபார்ம்னு இன்னொன்று தனியாக வச்சுக்கணும்.
இந்த மாதிரி ஃபார்ம்ஸை பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கணும் இன்னைக்கு. மார்னிங் சார். எஸ், குட் மார்னிங். சார் டவுட் இல்லை, நான் ஒரு கிராட்டிடியூட சொல்லணுங்க சார் உங்ககிட்ட. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுங்க. இது வரையும் நான் ஒரு நாள் கூட ப்ராஃபிட் பார்க்கல. நீங்க 1-to-1 வச்சிருந்தப்போ இன்ஃபுளுசர் ஒர்க் ஷாப்ல இருந்து 1-to-1 வச்சிருந்தீங்க. அப்போ சொன்னீங்க டார்கெட் ஆடியன்ஸ் எப்படி இது பண்ணணும், ப்ரைசிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. அதுல இருந்து எனக்கு 500 rupees ப்ராஃபிட் வந்திருக்குங்க சார் நேற்று. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். வெரி குட். அதான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்குன்றதுக்காக சார். எனக்கு எதுக்குங்க, இல்ல நீங்களே சொல்லி கொடுத்தீங்க சார், எனக்கு பிசினஸ் பண்ண தெரியல, நீங்க இருக்கிற ஸ்டாக் வரையும் தீர்த்துட்டு இது பண்ணிடுங்கன்னு சொன்னீங்க. கரெக்ட். ஆக்சுவலா நீங்க எனக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுக்காம பிரைசிங் எப்படி செட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பா இந்த ப்ராஃபிட் வந்திருக்காது, எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்காது சார். வெரி குட், வெரி குட். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, நீங்க உங்களுக்கே தேங்க்ஸ் பண்ணிருக்கோங்க, அவ்வளவுதான். ஏன்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நிறைய பேர் ஆக்ஷன் எடுக்காம இருப்பாங்க. நீங்க தெரிஞ்சுட்டு ஆக்ஷன் எடுத்தீங்க பாத்தீங்களா, அந்த சக்சஸ் வந்து கம்ப்ளீட்டா உங்களோட தான். அந்த மாதிரி ஆக்ஷனை திரும்ப திரும்ப எடுங்க. அந்த 500 அப்படியே 5000 மாறும், அப்படியே 5 லட்சமா மாறும். நோ வரிஸ். இதே ஆக்ஷனை திரும்ப திரும்ப எடுங்க. கண்டிப்பாங்க. தேங்க் யுவர் செல்ஃப் ஃபார் புட்டிங் த எஃபோர்ட்ஸ். ஏன்னா இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலையும் யூ ஆர் டேக்கிங் த எஃபோர்ட். தட் இஸ் த அப்ரிஷியேட்டபிள் திங். சொல்லிக் கொடுக்கறது யார் வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய கிடைச்சிடும். ஓகே, ஸோ இது என்னோட கடமை, நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் நீங்க அதுல ஒரு சேஞ்ச் எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா, ஒரு சேஞ்ச். இன்னைக்கு நம்ம இப்படி பண்ணணும், இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. தட் இஸ் த ஆக்சுவல் திங். அதுதான் பிடிக்கணும். சக்சஸ்க்கு ரீசன் நீங்க படிச்சது இல்லை, அந்த படிச்சதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் சக்சஸ். அப்போ அந்த உழைப்பு உங்களோட தான், நீங்க தான் அதை எடுத்திருக்கீங்கன்னா கேட்டுட்டு சும்மா உட்காந்துருந்துருக்கலாம்ல. நான் நிறைய கிளாஸ் எடுக்கேன், ஆனா அதுல ஆக்ஷன் எடுக்கீங்க பாத்தீங்களா, அந்த அந்த இடத்துல ஹீரோவே நீங்க தான். சக்சஸ் பண்ணி காட்டினது நீங்க தான். வெரி குட் ஃபார் தட். யார்கிட்ட என்ன பாயிண்ட் சொன்னா கன்வெர்ட் ஆவாங்க. ஏன்னா பர்ச்சேஸ் ஹெட்டுக்கு ப்ரைஸ் கம்பேரிசன் அவரோட வேலையே தான். பர்ச்சேஸ் ஹெட்டோட வேலை என்ன, அவரோட பேஸான வேலையே அந்த கம்பெனியில நிறைய கம்பெனிகிட்ட போய் பேசி எந்த கம்பெனில சீப்பா இருக்கோ அதை வாங்குறது தான். அந்த வேலையை நீங்க போய் பாதியை முடிச்சு கொடுத்து, சார் அங்க விட இங்க தான், எங்கிட்ட தான் சார் கம்மின்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிச்சு. பர்ச்சேஸ் ஹெட்ட பேசினா ப்ரைஸிங் கம்பேரிசன் தான் பேசும். அங்க போய் நின்றுட்டு நாங்க எவ்வளவு பெரிய பிராண்டு தெரியுமா, உங்களுக்கு எமோஷனலா போய் அவங்க எமோஷனலாம் ட்ரிகர் பண்ண அவசியமே கிடையாது. அவர் வேலையை நீங்க குறைச்சுன்னா முடிஞ்சது. அண்ட் வெண்டார் கிரெடிபிலிட்டி. சார் மற்றவங்களுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது, நான் அவங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்குறேன். அண்ட் சப்போர்ட். நீங்க எதுக்குமே அடுத்த பர்ச்சேஸுக்கு நீங்க அடுத்த பர்ச்சேஸ் ஆர்டர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், சரக்கு வந்து இறங்கிடும் சார். நீங்க வந்து அதை ட்ராக் பண்ண கூட அவசியம் கிடையாது. சப்போர்ட் அவ்வளோ தூரத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தட்ட பேசும்போதும் ஒவ்வொரு விஷயத்த பேசுனா that will bring you சேல்ஸ். சேல்ஸ் வந்து ஈஸியா க்ளோஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் இங்கேயும் படிக்கிறத இம்ப்ளிமெண்ட் டக்கு 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 டக்குன்னு பண்ணிட்டே வரணும். தெரியுது தெரியலலாம் மேட்டரே கிடையாது. எனக்கு தெரியாத, ஐயோ இது எப்படி பண்றது, இதை பண்ணா தப்பா பண்ணிடுவோமோ. தப்பா தான் பண்ணணும். தப்பு பண்ணாதான் திருந்தவே முடியும். முதல்ல தப்பா தான் பண்ணணும். அது ஃபெயில் ஃபாஸ்டர். சரியா? எவ்வளோ குயிக்கா ஃபெயில் ஆக முடியுமோ அவ்வளோ குயிக்கா ஃபெயில் ஆயிடணும். நீங்க ஃபெயில் ஆகிறதுக்கு டைம் எடுக்கக்கூடாது. சக்சஸ் ஆகணும், கரெக்டாக சக்சஸ் ஆயிடணும்னு சொல்லிட்டு டைம் எடுத்துகிட்டே போகக்கூடாது. குயிக்காக ஃபெயில் ஆகணும். ஃபெயில் ஆக தான் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. எவ்வளோ ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கீங்களோ அவ்வளவும் படி தான். டக்கு 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 டக்குன்னு இந்த படியை சீக்கிரம் கட்டிடலாம் நீங்கள். அப்போ இந்த விஷயத்த தள்ளி போடக்கூடாது. டக்குன்னு போய் தப்பானாலும் தப்பாக பண்ணிடணும். ஓகே, ஒரு 10 கஸ்டமருக்கு தப்பானாலும் கேவிசி அனுப்பி விட்ருங்க. அவங்க ஃபீல் பண்ணுறாங்க பண்ணல, அதுக்கப்புறம் அவங்க பார்த்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அது இப்படி சரி பண்ண அப்படி சரி பண்ண அவங்க சொல்லி உங்களை சரியாக்கிடுவாங்க. அவ்வளோதான். ரைட்டா? ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் த கீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் டுடே. நிறைய என்ன பண்ணுங்க, நிறைய பணம் சம்பாதிங்க, ஹாப்பியா இருங்க, உங்க கூட இருக்கவங்கள சந்தோஷமா பார்த்துக்கோங்க. லெட்ஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் செஷன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.